நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படவுள்ள இடைக்கால பட்ஜெட் என்பதால் இதில் பல முக்கிய அம்சங்கள் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற நூலக கட்டடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் கூட்டத்தொடரின் போது முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்து அதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு தரப்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதம் நடத்த முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தியுள்ளதாகவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக சார்பாக எடுத்துரைக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து விளக்கமளித்தார். இந்திய குடியுரிமை சட்டம், இந்த இந்திய குடியுரிமை சட்டம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிக மிகவும் ஊறுவிளிக்கின்ற ஒரு சட்டம். இதில் இருக்கின்ற மிக முக்கியமான கருத்துக்கள், ஷரத்துக்கள் குறித்து அதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அவையிலே பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக நாங்கள் நோட்டீஸ் கொடுக்க இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த டிஸ்கஷன் இருக்க வேண்டும். ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற நிலை குறித்து அடிக்கடி பேசப்படுகிறது. இது ஜனநாயகத்துக்கு புறம்பாக பேசப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆகவே இதை புறந்தள்ளிவிட்டு அதை அமைச்சர்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைச்சர்கள் பேசுவதை தடுக்க வேண்டும். இது குறித்து விரிவாக பேச வேண்டும். பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறோம்.